இப்படி அர்த்த ராத்திரியில யாருக்கும் தெரியாம எவனோ ஒருத்த வந்து தாலி கட்டி தூக்கிட்டு போகுதா? என் அப்பா ஆத்தா என்ன பெத்து போட்டிருக்காங்களா? பேசாம போயா. இத பாரு, நீ ஊன் சொன்னாதான் நான் தாலி கட்டுவேன்னு சொன்னனே, அத நீ கேக்கலையா? கேட்டுச்சு. அப்படியே நான் ஊன்னு சொன்னாலும் உன்னை இங்கேயே கொன்னு புதைச்சிருவாரு என் அப்பா. அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. வசு, உனக்காக, நம்ம காதலுக்காக என் உயிரே போனாலும் அது எனக்கு சந்தோஷம்தான் வசு. அப்படி நான் இங்கே சமாதியானா அது வெறும் சமாதி கிடையாது வசு. ஒரு காதலோட நினைவு சின்னமா இருக்கும், தாஜ்மஹால் மாதிரி. என்ன வசு, ஃபீலிங்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தாஜ்மஹால் மாதிரியா? ஓவர் நினைப்பா இருக்கே. இத பாரு வசு, அப்படிலாம் நடக்காது. நானும் அப்படி நடந்துக்க மாட்டேன். உங்க அப்பா அம்மா, சொந்தக்காரங்க, இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடி தான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அடேங்கப்பா, உன் ராமாயணமும் நீயும் நாளைக்கு விடிஞ்சா எல்லாம் தெரிஞ்சிரும்யா. நீ என்ன பண்ணுவ, உன்னால என்னென்னலாம் பண்ண முடியும்னு எல்லாமே தெரிஞ்சிரும். ஆனா நான் உனக்கு சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாயா. ஓவரா ஆசைய வளர்த்துக்கிட்டு அநியாயமா நொந்து போகாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீ கஷ்டப்பட்டா என்னால அதை பார்க்க முடியாது. அதெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாத வசு. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா போய் தூங்கு, நம்ம காலையில பேசிக்கலாம். போ. வசு, என்னையா? இன்னைக்கு ஒரே நாள், நாளைக்கு இந்நேரம் நம்ம தலையெழுத்து முடிவாயிரும் வசு. இந்த நாடகம் நாளைக்கு முடிவுக்கு வந்துடும். உன்னை நான் பிரிஞ்சிருக்கிற கடைசி நாள் இதுதான். ஒண்ணு, நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருப்போம். இல்லைன்னா தப்பி தவறி ஏதாவது தப்பா நடந்தா இங்க இருந்து கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன். என்னை யாரு என்னன்னு தெரியாத இடத்துக்கு போய் என் உயிரை விட்டுருவேன் வசு. அதுக்கப்புறம் என்னால் உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. வசு, என்னாச்சு? அன்பு, நான் கார்த்திக் பேசுறேன். என்ன சொல்லுங்க. அன்பு, தூங்கிட்டியா? நான் உன்னை ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணலையே? அதெல்லாம் இல்ல, இன்னும் நான் தூங்கல. உனக்கு தூக்கம் வரலையா? எனக்கும் தூக்கம் வரல தெரியுமா? உனக்குள்ள ஏதோ தோணுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா வெளியே சொல்ல முடியல. விடியறதுக்கு இன்னும் 6 hours தான் இருக்கு. விடிஞ்சா நம்ம 2 பேருக்கு கல்யாணம். ஷோ, இவன் வேற ரொமான்டிக் மூடுக்கு போயிட்டானே, எப்படி சமாளிக்கிறது? என்னன்பு, சத்தத்தையே காணோம், லைன்ல இருக்கியா? என்ன எதுவும் பேசவே மாட்டேங்கிற? ஒன்னும் இல்ல, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க. நேரமே போக மாட்டேங்குது அன்பு. ஒவ்வொரு செகண்ட் பாஸ் ஆகுறதும் ஒவ்வொரு யுகம் மாதிரி இருக்கு தெரியுமா? எப்படா விடியும் இருக்கு. கார்த்திக், நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் நல்லா தூங்குங்க, எல்லாமே சரியாயிரும். நான் எக்ஸைட்டடா இருக்கேன், எனக்கு தூக்கம் வரல. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். உனக்கு ஏன் தூக்கம் வரல? சொல்லு பாப்போம். அது அது வந்து அன்பு, உனக்கும் எனக்கும் 2 பேருக்குமே ஒரே ஃபீலிங் தான் இருக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரம் தான் விடிஞ்சதும் அப்புறம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் தான். கல்யாணம் ஆனதும் 24 hours உன்னோட தான் இருப்பேன். என்னது 24 மணி நேரமுமா? ஏன் கார்த்திக், போலீஸ் வேலையை விட்டு போறீங்களா? நோ 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 நோ, நான் அந்த மீனிங்ல சொல்லல. டியூட்டிக்கு போவேன், டியூட்டி தவிர மற்ற நேரம் எல்லாம் உன்னோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அன்பு, நாம ஹனிமூனுக்கு எங்க போறோம்னு கெஸ் பண்ண பாப்போம். ஓ, அது வேற போறோமா? என்ன அன்பு இப்படி கேட்ட? எங்க போறோம்னு கெஸ் பண்ண பார்க்கலாம். சிங்கப்பூர். எங்க பாரு, பாஸ்போர்ட், விசா எல்லாம் எங்க வீட்டுல சொல்லி எடுக்க சொல்லிட்டேன். இன்னும் 1 weekல வந்துடும்.
நமக்கு எப்போ தோணுதோ அப்போ சிங்கப்பூர்ல இருந்து திரும்ப வந்தா போதும். அதுவும் இல்லாம சிங்கப்பூர்ல இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ண சொல்லியிருக்கேன். நீ நினைச்சு பாரு, காஸ்ட்லியான ஒரு பிளேஸ்ல ஒரே ரூம்ல ஒரே பெட்ல நீயும் நானும் பக்கத்துல பக்கத்துல நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? இந்த ஆள் லிமிட்டை தாண்டி போறானே. அன்பு லைன்ல இருக்கியா? இருக்கேன் கார்த்திக். எனக்கு தூக்கம் வருதா? அதான். ஓ, தூக்கம் வருதா? சரி சரி, நீ போய் தூங்கு. இப்ப தூங்குனாதான் மார்னிங் ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நானும் தூங்க ட்ரை பண்றேன். ஓகே, பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நான் என்ன மூட்ல இருக்கேன், இவன் வேற ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றான். ஆனா இந்த தொல்லை எல்லாம் இன்னையோட சரி. கடவுளே, நாளையில இருந்து என் வாழ்க்கைய கொஞ்சம் தெளிவாக்கி விட்டுரு. ஒரு பக்கம் அந்த அர்ஜுன், இன்னொரு பக்கம் இந்த கார்த்திக். இவங்க 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு என்னால முடியல. ப்ளீஸ், நாளையோட என் வாழ்க்கையோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு கொடுத்துரு. உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இன்னையோட இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிட்டோம். ஸ்வேதா, ஏன் அங்கே நின்ட்ட? வா. என்ன ஸ்வேதா? சார், உங்க கூட கொஞ்சம் பேசணும். ஆமா, எதுக்கு இப்ப என்ன சார்னு கூப்பிடுற? நிஜமா அர்ஜுன் சார்னு கூப்பிடணும் தான் நினைச்சேன். ஆனா உங்களை உங்க வசு அப்படிதான் கூப்பிடுவாங்கன்னு நீங்க அக்கா கிட்ட சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி அர்ஜுன் சார்னு கூப்பிடுற உரிமை எனக்கு இல்லைன்னு தெரியும். அதான் சார்னு மரியாதையா கூப்பிட்டேன். ஏன், என்னாச்சு? எதுக்கு இந்த திடீர் மரியாதைலாம்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல ஸ்வேதா. நீ வழக்கம் போல என்ன மாமான்னே கூப்பிடு, இல்ல வாங்க போங்கன்னு கூப்பிடு, அது போதும். இல்ல, நீங்க இப்படி சொல்றது உங்க பெருந்தன்மைய காட்டுது. ஆனா அந்த தகுதிய நான் எப்பவோ இழந்துட்டேன். அப்படியும் உங்களை மறுபடியும் மாமான்னு கூப்பிட்டா எனக்கு பழைய நினைப்பு தான் வரும். நான் அதை மறக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட இருந்து தூரமா போயிடணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு. அதான் வந்த. சாரியா? இப்ப எதுக்கு நீ சாரி கேட்கணும்? எதுக்குன்னா நான் எப்படி சொல்றது, உங்களை நான் ரொம்ப கொடுமை பண்ணிருக்கேன் சார். நீங்க எங்க அக்காவை லவ் பண்றது தெரிஞ்சோம் நான் உங்களை லவ் பண்ணேன். நீங்களும் என்ன லவ் பண்ணுங்கன்னு நான் உங்களை டார்ச்சர் பண்ணேன். திருட்டுத்தனமா தாலி கட்டிக்க கூட நான் ட்ரை பண்ணேன். உங்க இடத்துலயோ அன்பு செல்வி இடத்துலயோ வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா என்னை இந்த ஜென்மத்துல மன்னிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்ததை கூட மறைச்சிட்டீங்க. என்கிட்ட அதே அன்போட 2 பேருமே பழகுறீங்க. ஸ்வேதா, இப்ப எதுக்கு நீ அதெல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல சார், ஒருத்தர் மனசுல இருக்கும்போது இன்னொருத்தர் மேல நம்ம காட்டுற லவ் எவ்வளவு பெரிய வன்முறைன்னு இப்பதான் எனக்கு புரியுது. காதலுங்கிறது கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட போர்க்களத்துல நிக்கிற மாதிரின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு இருக்கிற அந்த மன உறுதி லட்சத்துல ஒருத்தருக்கு கூட அது இருக்காது. அந்த தைரியமான காதல நான் அவமானப்படுத்திட்டனோன்னு தோணுது. ஸ்வேதா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நீ போ, நீ போய் பேசாம படுத்துங்க போ. நான் தூங்கிடுவேன் சார். ஆனா நீங்க தூங்குவீங்களா? இல்ல உங்களால தூங்கதான் முடியுமா? விடிஞ்சா அக்காவுக்கு கல்யாணம். ஆனா கொஞ்சம் கூட உங்க நம்பிக்கையும் பொறுமையும் இழக்காம இருக்கீங்க. உங்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா உங்க நம்பிக்கைக்காவது உங்க காதல் ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். ஆனா அதுக்கு சாத்தியம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இனி அந்த ஆண்டவன் விட்ட வழி.
ஸ்வேதா, நான் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன். எங்க நீ விளையாட்டுத்தனமா ஏதாவது பிரச்சனை பண்ணுவியோன்னு ரொம்ப பயந்தேன். ஆனா இப்படி நீ பொறுப்பா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்ல, உண்மையான காதல்னா என்னன்னு உங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்ம யாருக்கும் தெரியாது. எது நடந்தாலும் அத நீங்களும் நானும் அக்காவும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க எங்க இருப்பீங்களா இல்ல எங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு உங்களோட பேச கிடைச்ச ஒரே சந்தர்ப்பம் அது இதுதான். ஒருவேளை இதுதான் கடைசி சந்தர்ப்பமான எனக்கு தெரியல. நான் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இது நாள் வரைக்கும் நான் செஞ்ச எல்லா விளையாட்டுத்தனத்துக்கும் பைத்தியக்காரத்தனத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. ஸ்வேதா, என்ன அது? தயவு செஞ்சு மன்னிப்புலாம் கேட்டு பெரிய மனுஷி ஆகணும்னு பார்க்காத. நீ எப்பவும் எனக்கும் அன்புக்கும் குட்டி பொண்ணுதான். உன் மேல எங்களுக்கு பாசம் வருமே தவிர கோவமே வராது ஸ்வேதா. தயவு செஞ்சு நீ மனசை போட்டு குழப்பிக்காத. நீ சொன்ன மாதிரி நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா அது நல்லதா மட்டும்தான் நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். நீ தைரியமா போய் படுத்துங்க. சார், நீங்களும் வசுவும் ஒன்று சேர ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நன்றி. அது நின்னு சொல்லிட்டு போலாம்ல. ஐ லவ் யூ டு, ரியலி ஐ லவ் யூ டு. என்ன பாட்டி புது பொண்ணுன்னு நினைப்பா? சேலை விளம்பரத்துல வர ஹீரோயின் மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்க. எனக்கு என்னடா குறைச்சல? நான் என்ன அப்படியே கிழவியா ஆயிட்டேன்? நான் எப்பவுமே ஹீரோயின் தான்டா. அதெல்லாம் உனக்கு புரியாது. டேய், இந்த வாழ்க்கை இருக்கே வாழ்க்கை. பாட்டி, தத்துவம் ஏதாவது சொல்ல போறியா? ஆமா, ஏன் சொல்லக்கூடாதா? ஐயோ பாட்டி, இப்பவே நேரம் ஆயிருச்சு. அங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லி மாமா ஏற்கனவே கத்திட்டு இருக்காரு. நீ என்னடானா சாவகாசமா மேக்கப் பண்ணிட்டு தத்துவம் பேசிட்டு இருக்க? டேய், இருக்கட்டுமேடா. அதுக்குன்னு நம்ம பறக்க வாடா முடியும். அவர் கிடக்குறாடா. டேய், நீ சொல்லு, இந்த புடவை எனக்கு நல்லா இருக்காடா? பாட்டி, வயித்தெரிச்சல கொட்டாத. புடவை எல்லாம் நல்லா தான் இருக்கு. என் வாழ்க்கை தான் எப்படி போக போகுதுன்னு தெரியல. இருடா, புலம்பாம இருடா, எல்லாம் சரியா போகும். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. நீ வேணா பாரு. இப்படியே லேட் பண்ணிட்டு இருந்தா அவங்க நம்மள விட்டுட்டு கல்யாணத்தையே முடிச்சிட்டு வந்துருவாங்க. டேய், அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காதுடா. ரேஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் ஓடுறாங்கங்கிறது முக்கியமே கிடையாது. கடைசியில யாரு முதல்ல வராங்கங்கிறது தான் முக்கியம். பாட்டி, பஞ்ச் டயலாக் பேசினா கடுப்பாயிருவேன். பேசாம வா. வரேன். சும்மா கடுப்பேத்திக்கிட்டேன். எவ்வளோ நேரமா மேக்கப் போட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நேரமா களைச்சு போய் ஜூஸ். அக்கா, சூப்பரா இருக்கேக்கா. என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. மாப்பிள்ளை உன்னை பார்த்தாரு அப்படியே சொக்கி போயிடுவாரு. என்னக்கா எதுவும் பேச மாட்டேங்கிற? நீ எப்படி பேசுவ? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பேசுறதுக்குனே ஒருத்தர் வர போறாரு. அப்புறம் நாங்க பேசுறதெல்லாம் உன் காதுல விழுமா? ஸ்வேதா, கொஞ்ச நேரம் பேசாம தான் இரு. எனக்கே தலை வலிக்குது. ஓகே ஓகே ஓகேக்கா, நீ ஃப்ரீயா இரு. நானும் என் ரூம்ல போய் ரெடி ஆகுறேன். உன் அளவுக்கு இல்லனாலும் நானும் போட்டோல கொஞ்சம் அழகா தெரியணும்ல. சரி, நீ மேக்கப் முடிச்சிட்டனா வந்துரு. மேடம், எல்லாமே முடிஞ்சது. இப்போதைக்கு வேர்க்காம பாத்துக்கோங்க. கோவிலுக்கு வந்த உடனே டச்சப் பண்ணி விடுறேன். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். வரேன். ரொம்ப அழகா இருக்க வசு. என்ன பாரு வசு.
ஏன்டா இப்படி படுத்துற? எப்படி நீ என்ன மாத்தி வச்சிருக்க பாரு. எனக்கு ஏன் நீ என்ன பார்க்கணும், நீ என்ன பாராட்டணும்னு தோணுது? யாரா நீ? நீ சொன்ன மாதிரி நான் உன் மனைவியா, இல்ல ஃப்ரெண்டா, இல்ல லவ்வரா? யாரா நான் உனக்கு? ஏண்டா என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்த்திக் என் கழுத்துல தாலி கட்டிடுவாரு. நான் அவருக்கு மனைவி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. நீ சொல்ற எதையுமே இது வரைக்கும் நான் நம்பல. ஆனாலும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால எதையுமே தாங்க முடியல. நீ அந்த காட்சியை எப்படி பார்க்க போற, எப்படி தாங்கிக்க போற? நீ கும்பிடுற சாமி தான் உனக்கு அந்த சக்தியை கொடுக்கணும். அர்ஜுன் எங்க போனா? ஏ, அர்ஜுனை பாத்தியா? இல்லையேக்கா, காலையில இருந்து நான் பார்க்கவே இல்ல. எங்க போனான்னு தெரியலையே. என்ன அன்பு அப்படியே பரபரப்பா இருக்க? மண்டபத்துக்கு கிளம்பிட்டியா? அதெல்லாம் இருக்கட்டும். பாட்டி, அர்ஜுனை பாத்தீங்களா? அர்ஜுன் பையலியா? அவனை எங்க பாக்குறது? வேற வேலை இல்லையா எங்களுக்கு? என்ன பாட்டி இன்னும் கிளம்பாம உட்காந்துருக்க? வீரா மாமா, நீ அர்ஜுனை பாத்தியா? நான் பாக்கலையே. ஆமா, நீ எதுக்கு அவனை தேடுற? டேய் அன்பு, நீ தேடுறது வேஸ்ட்னு நினைக்கிறேன். அந்த அர்ஜுன் பையன் ராத்திரி முழுக்க அப்படியே யோசிச்சுட்டே உட்கார்ந்து இருந்திருப்பான். இனி இந்த கல்யாணத்தை தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கும். இனிமே இங்க இருந்து வேலைக்காரனா உழைக்கிறதுக்கு பதிலா துண்டை அப்படியே உதறி தோல்ல போட்டுக்கிட்டே போயிட்டே இருந்துட்டான். என்ன இது நேர்ல பார்த்த மாதிரி சொல்லுது? என்ன பாட்டி நேர்ல பார்த்த மாதிரி சொல்ற? இதெல்லாம் என்ன நேர்ல பார்த்தா சொல்லணும்? மொச பிடிக்கிற நாய மூஞ்சிய பார்த்தா தெரியாது? டேய், என்னடா இவன் நம்ம புருஷனை பிரிஞ்சு போற மாதிரி சோக கீதம் பாடிட்டு போறா. ஆமா, இவ கார்த்திகை தாலி கட்ட விடுவாளா மாட்டாளா? பாட்டி அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? டேய், ஏன்டா அப்படி சொல்ற? ஆமா பாட்டி, அவ எங்கேயோ ஓடி போயிட்டான். அதான் சரி, அவன் தான் இங்க இல்ல. அப்ப ஓடி போயிட்டான் தானே அர்த்தம். அப்படி அவன் இல்லன்னா நம்ம கார்த்திகை மட்டும் சமாளிச்சா போதும். அவனையும் சமாளிச்சு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தி நான் அன்பு செல்வி கழுத்துல தாலி கட்டினா இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல. டேய், யாரா இவன் ஓவரா வைக்கப்பட்டு இருக்கான்? டேய், முதல்ல பாடைய கட்டுவோம், அதுக்கப்புறம் பால் ஊத்துறத பத்தி யோசிப்போம். பாட்டி, வயசாயிச்சே தவிர உனக்கு மூளையே இல்ல. நான் எவ்வளவு நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கேன், அபசகுணமா நீ பால் ஊத்தணும்னு பேசிட்டு இருக்க. டேய், சகுனம் பாக்குற அளவுக்கு நீ முன்னேறிட்டியாடா? டேய், அரச மரத்தை சுத்திட்டு அடி வைத்த தொட்டு பார்த்தாலும் ஒருத்தி. அந்த மாதிரி ஆக வேண்டியதை விட்டுட்டு முதல் இரவுக்கு போயிட்டான் இவன். டேய், பேசாம வாடா, நம்ம வேலையை பாப்போம். நடக்க வேண்டியதெல்லாம் தன்னால நடக்கும். இவன் எங்க போறான்னு பாப்போம் வா. இவன் எங்கதான் போனா? எப்படி தேட விடுறானே? ஒருவேளை அர்ஜுன் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டானா? எடுத்து பாப்போம். அன்பு மனைவி வசுவுக்கு கடைசி வரைக்கும் நான் எவ்வளவோ நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கை வீண் போயிடுச்சு. உனக்கு பழசு எதுவுமே நினைவுக்கு வரல. நான் உன் கனவுங்கிறதும் நீ என் மனைவிங்கிறதையும் ஞாபகப்படுத்த நான் என்னென்னவோ செஞ்சேன். ஆனா அதெல்லாம் வீணா போச்சு. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் உனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. இதுக்கு மேலேயும் நம்பிட்டு இருந்தா அது பைத்தியக்காரத்தனோன்னு தோணுது. நீ கல்யாண மேடையில உட்கார வரைக்கும் உனக்கு எப்படியாவது ஞாபகம் வந்துரும்னு காத்திருக்க நான் தயாரா இல்ல. இனி அந்த மேஜிக் நடக்கும்னு நான் நம்பல. இந்த ஜென்மத்துல ஆண்டவன் எனக்கு கொடுத்த பாக்கியம் அவ்வளவுதான்னு நினைச்சுக்கிறேன். நீ அடுத்தவனுக்கு மனைவி ஆகிறத பாக்குற தைரியம் எனக்கு இல்ல. அதனால நான் இங்க இருந்து போறேன். உன் கூட பழகின இந்த நாட்களை நான் பொக்கிஷமா எனக்குள்ள வச்சுப்பேன்.
நீ இத கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. அட பாவி, இவ்வளவுதானா நீ? உன் மேல நீ நம்பிக்கை வச்சிருந்தியோ இல்லையோ, நான் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தனே. அந்த நம்பிக்கைய குழி தோண்டி புதைச்சிட்டியே.